வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக்க VAR குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக்க பதிவிட்டு வருகிறோம். பாடலுக்கு பின் பதிவை தொடருவோம். பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு, பெண்ணே உனக்கு என்ன ஆச்சு, நெருப்பா கொதிக்குது மூச்சு. பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு, பெண்ணே உனக்கு என்ன ஆச்சு, நெருப்பா கொதிக்குது மூச்சு. நெருப்பா கொதிக்குது மூச்சு, நேரத்துக்கு 1000 பேச்சு, உன் கோபத்தில் எனக்கு என்ன ஆச்சு, நேரத்துக்கு 1000 பேச்சு, உன் கோபத்தில் எனக்கு என்ன ஆச்சு. வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணிக்க இருக்கும் திரை நட்சத்திரம் சட்டக்காரி என்ற திரைப்படத்தின் மூலம் 1974ஆம் ஆண்டு மலையாளத்தில் அறிமுகமாக்கின திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்களின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாடும் வகையில் திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்களின் திரைப்பயணம் மற்றும் வாழ்க்கை வரலாற்று பற்றிய சிறப்பு பார்வை. திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்களின் இயற்பெயர் வெங்கட மகாலட்சுமி. டிசம்பர் 13ஆம் தேதி. திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்கள் பிறந்த ஆண்டு 1952ஆம் ஆண்டு. திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்கள் பிறந்த ஊர் சென்னை. திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்களின் பெற்றோர்கள் OV வரதராவ், குமாரி ருக்மணி. திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்களின் தாயார் ருக்மணி அவர்களும் திரை நட்சத்திரம். திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்களின் தந்தையார் OV வரதராவ் அவர்கள் தெலுங்கு, கன்னடம் திரையுலகில் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், எழுத்தாளர், எடிட்டர் ஆகிய பன்முகம் கொண்டவர் OV வரதராவ் அவர்கள். திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்களின் திருமணம் 1969ஆம் ஆண்டு இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனத்தின் அதிபரான பாஸ்கரன் என்பவரை திருமணம் புரிந்தார். 1969 முதல் 1974 கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தனர். திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்கள் திரை நட்சத்திரம் மோகன் சர்மா என்பவரை திருமணம் புரிந்தார். 1975ஆம் ஆண்டு. 1980ஆம் ஆண்டு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தனர். திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்கள். திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்கள் 1987ஆம் ஆண்டு சிவசந்திரன் என்பவரை திருமணம் புரிந்தார். திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்கள். திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்களுக்கு ஐஸ்வர்யா என்ற ஒரு மகள் உள்ளார். திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்களும் தனது கணவர் சிவசந்திரன் அவர்களும் இணைந்து சம்யுக்தா என்ற குழந்தையை தத்தெடுத்தனர். திரை நட்சத்திரங்களான லட்சுமி, சிவசந்திரன் தம்பதிகள். திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்களின் 50ஆம் ஆண்டு பொன்விழா திரைப்பயணத்தில் திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்கள் பெற்ற விருதுகள் பற்றிய சிறப்பு பார்வை. தேசிய திரைப்பட விருதுகள் 1974ஆம் ஆண்டு பிலிம்பேர் விருது 2 விருதுகள். 1975ஆம் ஆண்டு பிலிம்பேர் விருது. 1976ஆம் ஆண்டு 2 பிலிம்பேர் விருதுகள். 1977ஆம் ஆண்டு தேசிய திரைப்பட விருது. 1978ஆம் ஆண்டு பிலிம்பேர் விருது. 1983, 1986ஆம் ஆண்டு பிலிம்பேர் விருதுகள். 1993, 1998ஆம் ஆண்டு பிலிம்பேர் விருதுகள். திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி ஆகிய மொழிகளில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான விருதை பிலிம்பேர் விருதுகள் பெற்றுள்ளார்.
திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்கள் சினிமா எக்ஸ்பிரஸ் விருது 1986, நந்தி விருது 1977, 2001, 1986, 2012 ஆகிய ஆண்டுகளில் விருது பெற்றார். தென்னிந்தியாவின் சர்வதேச திரைப்பட விருது 2021 பெற்றார். திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்கள் 20க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார். திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்கள் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்திருந்த போதிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களான படங்களில் நடித்து இன்று வரை மக்கள் மனதில் வாழ்கிறார் என்றே நாம் சொல்லலாம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்களின் சிறப்பு பார்வை: 1970 ஆண்டு மாட்டுக்கார வேலன், 1971 ஆண்டு குமரிக்கோட்டம், 1972 ஆண்டு இதய வீணை, சங்கே முழங்கு ஆகிய மாபெரும் வெற்றி திரைப்படங்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்து இன்று வரை மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றே நாம் சொல்லலாம். திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தை நடித்ததைத் தொடர்ந்து அனைத்து மொழி திரைப்படங்களிலும் வாய்ப்பை பெற்று மாபெரும் புகழின் புகழாக திகழ்ந்தார். திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்கள் மாட்டுக்கார வேலன் திரைப்படம் இன்று வரை தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலகத்தில் அனைத்து துறைகளிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கும் திரைப்படம் மாட்டுக்கார வேலன் திரைப்படம். திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்களின் திரைப்பயணம் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாடும் வகையிலும், திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்களின் 72ஆம் ஆண்டு பிறந்த நாள் கொண்டாடும் வகையிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தின் குழுவின் சார்பாக அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பிலும் திரை நட்சத்திரம் லட்சுமி அவர்களுக்கு 50ஆம் ஆண்டு பொன்விழா வாழ்த்துக்களையும் 72ஆம் ஆண்டு பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரது சார்பிலும் VAR குழுவின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. VAR குழுவின் பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், விவர்ஸ் பொதுமக்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் கமெண்டில் தங்களுடைய என்ன கருத்துக்களை பதிவிடுமாறும், மேலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு ஆதரவு தருமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், விசுவாசிகள், அபிமானிகள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தங்கள் அனைவருடைய ஆதரவை தருமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மீண்டும் அற்புதமான செய்திகளுடன், வரலாற்று செய்திகளுடன், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடன் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அழைக்கின்றதோ திருநாளாம். இரண்டு கண்கள் பேசும் மொழியில் எழுத்துக்கள் இல்லை.